ஹாரிஸ் கிச்சன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை நங்கநல்லூர்லேருந்து திருமதி ஹேமலதா நரசிம்மன் வழங்க இருக்காங்க. இதில் அவங்க நமக்காக சத்தான ஆரோக்கியமான முருங்கைக்கீரை சூப் செய்கிறது எப்படின்னு சொல்ல போகிறாங்க. நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க, தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சியோட அப்டேட்ஸை பெறுங்க. வாங்க இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நாம் சுவையான ஆரோக்கியமான முருங்கைக்கீரை சூப் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: முருங்கைக்கீரை ஒரு 3 கைப்பிடி, நல்லா சுத்தம் செஞ்ச முருங்கைக்கீரை, வேக வச்ச பாசி பருப்பு 1 கப்பு, 1 கைப்பிடி கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம், 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், 4 பல் பூண்டு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள். இந்த முருங்கைக்கீரை குணாதிசயங்கள் பார்த்திங்கன்னா, இட் இஸ் ரிச் இன் அயர்ன். ஹீமோகுளோபினை அதிகப்படுத்தக்கூடிய சக்தி முருங்கைக்கீரைக்கு உண்டு. உணவு நிபுணர்கள்லாம் இதில் அதிகபட்ச புரதச்சத்தும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இரத்த அழுத்தத்தை சீராக்கிறது, மன அழுத்தத்தை குறைக்கும், டயபெட்டிஸ் நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் உகந்த உணவு. இந்த குணாதிசயங்கள் உள்ள இந்த முருங்கைக்கீரை சூப்பை நாம் இப்போ செய்யலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும். ஆயிலோட கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, இது சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன், வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் வதங்கின அப்புறம் நாம் நறுக்கி வச்சு தக்காளியை இதில் சேர்க்கணும். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நாம் ஆல்ரெடி வச்சிருக்கிற முருங்கைக்கீரை இதோடு சேர்த்து பருப்பு, வேக வைக்க பாசி பருப்பு, இதே இதோடு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நல்லா தண்ணி விட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். அப்போ இந்த முருங்கைக்கீரையோட சத்து எல்லாம் இதில் சேரும். முருங்கைக்கீரை, தக்காளி, பாசிப்பருப்பு, அதுவும் புரோட்டீன் நிறைஞ்சது.
மொத்தத்தில் இது மிகவும் ஆரோக்கியமான சூப்பு. இது நல்லா கொதித்த உடனே இந்த சூப்பை அப்படியே சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஆனால் நம்ம சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது அப்படியே சாப்பிட முடியாது. அதனால் இது நல்லா கொதிச்ச அப்புறம் கொஞ்சம் ஆறின அப்புறம் மறுபடியும் ஒரு சீவ் எடுத்து வடிகட்டணும். வடிகட்டி அதில் மிளகுத்தூள் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட போகிறோம். இப்போ ஆறின பிறகு இந்த முருங்கைக்கீரையை ஒரு மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். இதை வடிகட்டியால் வடிகட்டிக்கணும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அப்படியே சாப்பிட முடியாது. அதனால் இது நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். இப்பொழுது தெளிவாக இருக்குது பாருங்கள். சுவையான முருங்கைக்கீரை சூப் தயார். நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க. எங்கள் ஹாரிஸ் கிச்சனில் கிச்சன் டேலண்ட் அப்படின்ட்டு ஒரு புது கான்செப்ட் எடுத்திருக்கோம். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ரெசிபியை வீடியோ எடுத்து செய்முறை விளக்கத்தோட அந்த வீடியோவை எங்களுடைய samohaworld@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் அதை எங்கள் ஹாரிஸ் கிச்சன் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.